வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். நம்ம கடந்த சில வீடியோக்களாக திண்டுக்கல் பகுதியினுடைய தேவை என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் திண்டுக்கல்லிருந்து மற்றொரு தேவையாக, அதுவும் ரொம்ப நாளாக கேட்கப்படக்கூடிய ஒரு கோரிக்கை தான். இப்போ திண்டுக்கல் அப்படிங்கிறது ஒரு மெயினான ஜங்ஷன். அங்கே இருந்து திருச்சிக்கு ரூட்டு பிரியும். அதே மாதிரி கரூர் வழியாக சேலத்திற்கும் ரூட்டு பிரியும். கரூர் போய் ஈரோடு போகக்கூடிய ரூட்டும் இருக்குது. அதே மாதிரி பழனி செல்லக்கூடிய ரூட்டும் இருக்குது. மதுரை செல்லக்கூடிய ரூட்டும் இருக்குது. இப்போ ஒவ்வொரு பகுதிகளுக்குமே அதிகப்படியான ரயில்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால், திண்டுக்கல்லிருந்து கிளம்புற ட்ரெயின் அப்படின்னா திருச்சி வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின் தான், அல்லது மதுரை வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின் தான். சரி, மதுரை ரூட்டில் கூட அடிக்கடி ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் திண்டுக்கல்லிருந்து சேலத்திற்கு தினமுமே அதிகப்படியான பேருந்துகள் திண்டுக்கல் வழியாக சென்று கொண்டிருக்கிறது. அப்படின்னா அதிகப்படியான மக்கள் திண்டுக்கல்லிருந்து பயணிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்த்துக்கணும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திண்டுக்கல்லிருந்து புறப்பட்டு கரூர், நாமக்கல், சேலம் வரைக்கும் ஒரு பயணிகள் ரயில் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று கோரிக்கை கிடையாது. பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்த கோரிக்கை வலியுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த இரண்டு நகரங்களுமே வர்த்தக நகரங்களாக இருக்கிறது, வர்த்தக தொடர்பு இருக்கக்கூடிய நகரங்களாக இருக்கிறது. அதனால தினமுமே ஒரு ட்ரெயினானது காலை நேரத்தில் திண்டுக்கல்லிருந்து புறப்பட்டு சேலத்துக்கு போயிட்டு மீண்டும் சேலத்திலிருந்து புறப்பட்டு திண்டுக்கல் வரும் வகையில் ஷெட்யூல் அப்படிங்கிறத கொடுத்தாங்க அப்படின்னா, அது 4 மாவட்ட மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அது என்ன 4 மாவட்டம் அப்படின்னா, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம், இந்த 4 மாவட்ட மக்களும் பயன்பெறக்கூடிய இந்த முக்கியமான ரயிலாக இந்த ரயில் அப்படிங்கிறது இருக்கும். அதிகப்படியான போக்குவரத்து இருக்கக்கூடிய வழித்தடம். ஆனால் அதிகப்படியான ரயில்கள் இயக்காததற்கு காரணம் சிங்கிள் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் சிங்கிள் லைனாக இருந்தாலும் ஒரு ட்ரெயின் இயக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. ஆக புதிய ரயில் அறிமுகப்படுத்தப்படுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இதெல்லாம் ரயில்வேவின் கையில் தான் இருக்கிறது. ரயில்வே தான் முடிவு செய்யணும். ஏன்னா அதிகப்படியான பயணிகள் பயணிக்க வேண்டும். இப்போ பழைய பெட்டிகள் எல்லாம் புது பெட்டிகளாக மாற்றப்படுறதுனால பழைய பெட்டிகள் அப்படியே தான் இருக்கும். அதை வச்சு ட்ரெயின் இயக்கலாம். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறதோடு நிறுத்திக்கிடாமல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.